ஹே அன்னியாங் ஆர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரெட் ரோஸ் பியூட்டி. ஸோ எல்லாருமே போன ஒன் ஷாட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தீங்க. சில பேர் சப்போர்ட்டிவாகவும் பேசியிருந்தீங்க, இதுதான் கரெக்ட் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் பார்ட்லாம் போட சொல்கிறீங்க, பட் இப்போதைக்கு அதுக்கான மைண்ட் செட் என்கிட்ட இல்லை. நிறைய ஒன் ஷாட் வந்து என் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் போடுறேன். அப்கமிங்கில் சீட்டிங் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒன் ஷாட் போடுறேன். இப்போதைக்கு கிடையாது, ஓகேவாடா? அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன். யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? ஸோ ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லைக்கும் கமெண்ட்டும் மஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எப்பவும் போல தான் இன்ட்ரோ எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இது ஒரு குட் ஃபீல் ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் ஹெட்செட் வார்னிங். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேவாடா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். டி ஜங்கு, எங்கடா போகிற? அது இங்கே போகிறேண்ணா. இரு, இங்கே பாரிஸ் வந்து எதுவுமே காணும். நான் தேடுற மாதிரி எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்னடா தேடுற? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை மச்சான், அது வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் தான். எதுக்கு? என்ன ஃப்ளவர் ஷாப்பு? இல்லை மச்சான், அது டேய் நாடா சிரிக்கிற? அப்போது ஏதாச்சும் பார்த்துட்டியா என்ன? இல்லைடா, அது நேற்று வந்தோம்ல நம்ம கொரியாவிலேருந்து. அப்போ ஃப்ளைட்டில் இந்த கீழே இறங்கி வந்து அப்படியே ஏர்போர்ட்டில் ஆர்மிஸ்லாம் நின்னாங்கல்ல. அப்போது அந்த ஆர்மி கூட்டத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. என்ன கண்ட்ரினே தெரியல, ஆனால் எந்த ஒரு பொண்ணு மாதிரியும் தெரியல. ஸோ அதான் எனக்கு அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன் மச்சான். அதான் அவள் கீழே இருந்த ஐடி கார்டை பார்த்தேன். என்ன காட்டு பார்க்கலாம். டேய், இந்த ஃப்ளவர் ஷாப் அட்ரஸ் கேட்கலாம் வாடா, கீழே போட்டிருக்கு. அது கூட பார்க்கலையா? இல்லைடா, புரியல. சரி, நீ கூகுள் செக் பண்ணி பாரு, லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், அதான் எனக்கும் தெரியல போல். சரி இரு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். ஒபி ஹாங், சரியா பாருங்க ஹயாங், சீக்கிரம். டேய், என்னடா அவசரம், கொஞ்சம் இருடா, நான் பார்க்குறேன். என்ன ஹயாங், அவளை பார்த்ததுலேருந்து நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நீ நைட்டு நான் ப்ராக்டிஸ் கூப்பிட்ட டைமில் நீ வரலையா என்ன? ஆமாம் ஹயா, எனக்கு என்னமோ அவளை பார்த்ததுலேருந்து அவள் கண்ணில் விழுந்துட்டேன் போல். அதுவும் அந்த ரெட் ரோஸ் இருக்குல்ல பின்னாடி ஒரு மாதிரி போட்டிருந்தா ஹயா. அவள் ஹேர் வேறு ரொம்ப லாங்காக இருந்துச்சா, பார்க்க அழகாக இருந்தா. அந்த ஹேருக்கும் அந்த ரோஸுக்கும் செம்மையாக இருந்துச்சு ஹயா. போதுண்டா, நீ சொல்லும் போதே எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குது. ஹயா, நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறத மட்டும் நிறுத்திக்குங்க, புரியுதா? அதான் தங்கச்சி மாதிரிடா, புரியுதா? ஓகே, நான் எதுவும் பேசல, வந்துடுவான் அப்படின்ட்டு ஹோமியும் பார்த்துட்டு இருக்காரு. சரிடா, இந்த அட்ரஸ் தான், இன்னும் 2 ஸ்ட்ரீட் தள்ளி போனேன்னா வந்துடும், கூகுளில் மேப் காட்டுது அப்படின்ட்டு போனால். ஸோ அந்த ஃப்ளவர் ஷாப் தான். ஸோ பார்க்குறேன் ஜங்கு. என்ன ஹயா, குட்டியாக இருக்குது ஃப்ளவர் ஷாப். அதெல்லாம் எங்கெங்கே அப்படித்தாண்டா இருக்கும், பட் உள்ளே போனால் பெருசாக இருக்கும், வா போய் பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு ஜங்குக்கும் இறங்குறான். அப்போ ஹோபி, டேய் ஆர்மிஸ் பார்த்துட போகிறாங்கடா, மாஸ்க்லாம் போட்டு இறங்கு அப்படின்னு 2 பேருமே ஃபுல்லாக கவர்ட். எப்படி கவர் பண்ணுவாங்களோ, மாஸ்க்லாம் போட்டு ஹூடி போட்டு அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு 2 பேருமே இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த காரை அந்த சைட் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வராங்க. அந்த ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு ஜங்குக் அவள் ஃப்ளவர் பார்க்குறனோ இல்லையோ அந்த பொண்ணை தான் தேடுறான். எங்கே போனா இவ? எந்த அட்ரஸ் தானே? நீ வேறு ஓடி போன, நான் பின்னாடி துரத்திட்டே வந்தேன். ஒருவேளை என்னை பார்த்து தப்பாக நினச்சி ஓடி போயிருப்பாளோ? கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போனால் தேட நினச்சி தான் ஓடி போயிருப்பா. அவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே ஓடி போயிட்டா அப்படின்ட்டு ஜங்குக் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். அப்போ ஹோபி, ஜங்குக், இங்கே எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க,
ஏன் 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 ஹயாங் எதுக்கு பார்க்குறாங்க? ம் நம்ம வியர்டாக இருக்கும், புரியுதா? எதுவுமே ரிவீல் இல்லை. நீ வேற கை கவர்லாம் போட்டிருக்க. ஒரு வேளை திருடனுச்சு பிடிச்சிருவாங்களோ? ஹயாங் நான் ஹயாங் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? என் ஆளை பார்க்கணும் ஹயாங், நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அவன் நின்றுட்டு அப்படியே தேட்டே இருக்கான். டேய், சந்தேகம் வராத அளவுக்கு ஜஸ்ட் இந்த ஃப்ளவராச்சும் பாடுறா. என் ஃப்ளவரை தான் தேட்டு இருக்கேன், அவளை காணோமே, வேற கடுப்பேத்துறானே அப்படின்ட்டு ஹோபிங் அங்கே போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட, மேம் இந்த ஃப்ளவர் எனக்கு வேணும். இருங்க இருங்க அப்படின்ட்டு அந்த வாய்ஸை கேட்டோன்னு ஜமுக்தனே பார்க்குறான். இது நான் கேட்ட வாய்ஸ் ஆச்சே, கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம ஆளு தான். ரோஸ் பியூட்டி, ரெட் ரோஸ் பியூட்டி. வா, எவ்வளோ அழகாக இருக்கா அந்த மூல், சீக்கிட்டு இருக்கிற அந்த மூல் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹயாங் ஹயாங்க பாருங்க ஹயாங். என்னடா? அந்த பொண்ணு தான். எங்கே? இப்போ உங்ககிட்ட வந்து பேசினாலே அதே பொண்ணு தான். அந்த பொண்ணா? என்னடா சொல்கிற? அந்த பொண்ணு தான் இந்த ஷாப்போட ஓனர் போல். அப்படியா இருக்கும் ஹயாங். அவகிட்ட பேசி எப்படி நம்பர் கேளுங்க ஹயாங். நான் செருப்படி வாங்கவா? ஓ ஆளு தானே, இதுக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணுவேன். போ, நீயே போய் கேளு, போடா. ஹயாங் நான் ஹயாங் கோர்த்து விட்றீங்க. நான் எங்கடா கோர்த்து விட்டேன்? நீ தான் நான் உன் ஆளை பற்றி பேசையும் தங்கச்சி மாதிரின்னு சொல்லல, அதான் ஹயாங் ஹெல்ப் பண்ணுங்க. உன் லவ்க்கு நான் மாமாவா? போங்க ஹயாங். இதுக்கு தான் சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஜிம்மின் என் மச்சான் தயாங்க தான் செட் ஆவான்னு. உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா பாரிஸுக்கு, என்னை செருப்பால் அடிக்கணும். டேய் எதுக்கெடுத்தாலும் அவங்கள என்னை கம்பேர் பண்ணாதடா. நீ என் தம்பிடா, தம்பிக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா? டேய், எனக்கு கூட இன்னும் ஆள் செட் ஆகலடா, அதுக்குள்ளே தம்பிக்கு. ஹயாங் ப்ளீஸ் ஹயாங், அந்த பொண்ணுக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருந்துச்சுன்னா உனக்கு செட் பண்ணி விட்றேன். அப்படியா சொல்கிற? கண்டிப்பாக ஹயாங், நம்ம 2 பேரும் மாமா மச்சான், புரியுதா? சரி பண்ணி தொலைகிற அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஹாய் மேம், நீங்கள் கேட்ட ஃப்ளவர் அண்ட் ரெட் ரோஸ் தானே? இது வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெட் ரோஸ். அண்ட் வந்து எதுக்கு? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். அண்டு வந்து இங்கே நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, அது வந்து நீங்கள் எது கேட்டாலும் சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்றீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அவங்க ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான். இல்லை நான் ரெகுலராக வருவேன், இது என்னோடய ஷாப் தான். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், எது வேணாலும் நீ என்கிட்டே கேட்டுக்கலாம். ஓகே மேம். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் நம்பர் கிடைக்குமா? வாட்? ஆமாம் மேம், நாங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும், எனக்கு ஃப்ளவர் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட. ஓகே இருங்க, இது என்னோடய நம்பர் தான் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறா. அண்ட் உங்கள் நேம்? ஐம் ரூஹி. நைஸ் நேம். பட் உங்களை பார்த்தா நீங்கள் நான் இங்கே கிடையாது, ஐம் ஃப்ரம் இந்தியா. ஸோ இங்கே செட்டில் ஆகிட்டோம். நைஸ். பட் நீங்கள் இப்படி ஃபுல்லாக கவர்டாக, உங்கள் பின்னாடி இருக்கிறவர் அவர் ஃபுல்லாக கவர்ட் பண்ணி ஏன் இந்த மாதிரி வந்திருக்கீங்க? இல்லை எங்களுக்கு கிளைமேட் ஒத்துக்காது, ஸோ அதுதான். சரி, ஓகே இந்தாங்க ஃப்ளவர் நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் தான், டேய் வாங்கிட்டியா என்ன? வாங்கி தொலைஞ்சிட்டேன். உன் கூட சேர்ந்ததுக்கு நான்லாம் பண்ண வேண்டியதுக்கு. டேய், இன்னைக்கு ஈவினிங் இருக்கிற டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நீ போகணும்னு சொன்னேன். ஸோ அங்கே கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஒரு நியூவாக ஒரு பொண்ணு தான் டான்ஸ் பண்ண போகிறா போல் இருக்குது. இது வரைக்கும் அவள் பாப்புலர் ஆகலை, இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது. ஸோ உனக்கு அது பிடிக்கும், அதுக்காக மட்டும்தான். அண்ட் எனக்கு பிடிக்கும், அதான் உன்னையும் கூப்பிட்டு போகிறேன். உனக்கும் பிடிக்கும், புரியுதா? சரி ஹயாங், சீக்கிரம். அண்டு என் நம்பரில் இருங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஹயாங் நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிக்க ஹயாங் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ ஹோபியும் அப்படியே காரில் போயிட்டு உட்காந்துட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு தான் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் நம்பரை சேவ் பண்ணுறான்.
மை ரெட் ரோஸ் பியூட்டி. ஹயா, இந்த நேம் நல்லா இருக்குல்ல? டேய், அந்த பொண்ணோட பேர் ரூஹிடா. அது தெரியும். என்னோட பியூட்டிக்கு இந்த நேம் சூப்பராக இருக்குது, ரெட் ரோஸ். போதுண்டா, என்னமோ காதலில் விழுந்துட்ட போல. பார்த்தோன்னே ஃப்ளாட்டு ஹயா. ஆனால் அவளை பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னைக்குடா பொண்ணுங்களை பார்த்து பேச தைரியம் வந்திருக்கு? நீ எல்லாத்துலேயும் எங்களை விட ஸ்ட்ராங்கு, ஆனால் பொண்ணுங்க கிட்ட பேசுகிறதுக்கு வீக்கு. ஐயா, என்னை கலாய்க்கிறீங்களா? நான் பாரிஸ் விட்டு போகிறதுக்கல்ல, அந்த பொண்ணை உஷார் பண்ணி காட்டணுமா? டேய் பெட்ரா, பெட்டு நீ உஷார் பண்ணு. அப்போ என்ன பண்ணீங்க ஹாயா? என்ன பெட்டு? சரி, நீ அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டேன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக உன்னை ப்ராக்டிக்ஸுக்கு நான் கூப்பிடவே மாட்டேன். சரி ஹயா, என்னை ஃப்ரீயாக விட்டுறணும், ஓகேவா? அப்படின்ட்டு 2 பேரும் பெட் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு ஸோ அன்றைக்கி தூங்கிடுறாங்க. ஸோ ஈவினிங் அப்படியே தான் ஹோபி ஹயாங்கும் ரெடி ஆகிட்டு ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே அப்படி தான் அதுமாதிரி வயலின்லாம் மியூசிக்லாம் போடுவாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து பெரிய ஹால். பட் ஜங்குக் தான் அப்படியே அவன் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கான் லைட்டாக. ஸோ அது ஒரு பாப்புலரான டான்ஸர்லாம் டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசியம் தான். ஸோ அங்கே தான் அப்படியே உட்காந்துட்டு ஏதோ வெறுப்பாக உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஹோபிக்கு அந்த மாதிரி டான்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே மியூசிக்லாம் அப்படியே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா ஃபேஸ்கில். அப்படியே ஒரு மாதிரி பட்டன் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஸோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் போகுது. அந்த பொண்ணு போய் நிறைய பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேலட் டான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ அந்த டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹோபி தான், டெய் தூங்காத நாயே, பாரு யாருன்னு, ஒன்று ரெட் ரோஸ் பியூட்டி தான். வாட்? அந்த பொண்ணு ஃப்ளவர் ஷாப்பில் இருந்தாலே அவள் எப்படி டான்ஸ்? டேய் பாருடா அப்படின்னு வாக்கையும் ஜங்குக்குனா ஷாக்கு. வா, என்ன இவ ஒரு டான்ஸரா? ஐயா, எனக்கும் அவளுக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதில்ல. எனக்கு பிடிச்ச ரெட் கலர், அது மாதிரி எனக்கு பிடிச்ச இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. டேய், இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறா, பட் இப்போ இதுலேயும் பாப்புலர் ஆகலை, அதுதான் தெரியல. ஆனால் ஜிமினுக்கு இது பிடிக்கும், இந்த டான்ஸ் ஜிமினுக்கும் தெரியும். அவள் செம்மையாக ஆடுவான். இது வீடியோ எடுக்கிறீங்களா ஹயா? ஆல்ரெடி வீடியோ எடுத்தாண்டா இருக்கேன். இது ஜிமினுக்கு போட்டு காட்டணும். பட் இதை ஜஸ்ட் ஒரு ஷோ தான். பட் இவ்வளோ அழகாக அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணுது, அப்போது இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் போல் அப்படின்ட்டு என்னமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு உங்களை வச்ச கணக்காக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அந்த இடுப்பை வளைச்சி ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணி அந்த கால் தூக்குற விதம், ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை மேலே வச்சு ஒரு மாதிரி செம்மையாக ஆடுறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றே தோணுது, என் குழந்தை கால் வலிக்கும்ல, அந்த ஷூவை போட்டாலே ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்காது அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் சைடில் தான் இப்போ ஜங்கு நிற்கிறான். டேய், இங்கே எதுக்குள்ள நிற்கிற? இல்லை ஐயா, இந்த டான்ஸ் பண்ண கேர்ள்ஸ்லாம் இந்த சைடு தான் போவாங்க, அவளை மீட் பண்ணி பேசணுன்னா. டேய், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும், நம்மளே இங்கே அன்அஃபிஷியலாக வந்திருக்கோம், யாருக்குமே தெரியாது. நம்ம பாரிஸ் வந்த விஷயமே இன்னும் எங்கேயும் சொல்லலை, புரியுதா? அன்அஃபிஷியலாக வந்திருக்கோம், ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வந்துடு. இல்லை, நீ சொன்னல ஹயா, நீ தான் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்ட்டு, நான் இங்கே ஜஸ்ட்டு ஒன்று என்கரேஜ் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ இதை அஃபிஷியல் ஆக்கிருங்க. வாட்? ஆமாம் ஹயா, அஃபிஷியல் ஆக்கிருங்க. அண்டு எதுக்கு நான் இப்போ இவ்வளோ கோவப்படுற? அங்கே பாருங்க ஹயா அப்படின்னு காட்ட என் ஹோபிக்கு ஷாக் ஆகுது. பட் இந்த சைடு, சார் ப்ளீஸ், நெக்ஸ்ட்டு நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ப்ளீஸ் சார். இங்கே பாருமா, என் கூட ஒரு 1 night stand அட்ஜஸ்ட் பண்ணு. நீ ஃப்ரெஷ்ஷுன்னு எனக்கு தெரியும், ஆனால் செம்மையாக இருக்க, இது வரைக்கும் யாரும் உன்னை தொட்டதில்லை போல் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி கை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்குது.
சார் சார் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதை நம்பி தான் என் ஃப்யூச்சரே இருக்குது. எனக்கு என் டான்ஸ் தான் என்னோடய உலகமே. இதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு அவரை கெஞ்சிரிங்க. கீழே அப்படியே நீல் டவுன் போட்டு, இங்கே பாருமா, இந்த மாதிரி நீல் டவுன் போடுறலாம் ரூமில் வச்சுக்கலாம், கீழே பண்ணு நல்லா. சார் ப்ளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வரணுன்னா இந்த மாதிரியெல்லாம் சகிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அதனால் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இல்லை இப்படியே தான் இங்கே மந்த்லி சேலரிக்கு நீ டான்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். சார் ப்ளீஸ், அதை தவிர்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன். இல்லைம்மா, எனக்கு உன் மேலே ரொம்ப நாளாக கண்ணு. இங்கே நீ டான்ஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வருவல்ல, கீழே மேலே செம்மையாக இருக்க. உன்னை பார்த்தா யாருக்குனாலும் ஒரு டைம் ஆச்சும் தொடணும்னு தோணும். ஆனால் யாருக்கும் போகாத பீஸ் போல். அதுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு ஒனஸ்டான்னா உன் கூட இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் தோணுச்சு. சைட்டில் நான் உன்னை வச்சுக்கிறேன். எப்போவும் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன், என் கூட இருக்கியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறான். என்னால் இந்த மாதிரி முடியாது. ஓ, எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேசுவேன்ட்டு. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, ஸ்கூல் போயிட்டு வேற 11th படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவளை நான் போஸ்ட் பண்ணி அப்யூஸ் பண்ணிட்டேன்னா? சார் ப்ளீஸ், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு சார். எந்த காலத்தில் இருக்க? எங்கெல்லாம் இது நார்மல். எல்லா பொண்ணுங்களுக்கும் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அப்போ டேலண்டில் கிடையாதா? இல்லை, இங்கே பாரிஸில் நான் நார்மல், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதான் இந்தியன் ஆச்சே, ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொண்ணு. ஆனால் உன் ட்ரெடிஷ்னல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் ப்ளீஸ், தங்கச்சி எதுவும் பண்ணிடாதீங்க. அதுக்கு உன் கையில் தான் இருக்குது. நீ முடியாதுன்னு சொன்னேன்னா நெக்ஸ்ட்டு உன் தங்கச்சி தான். அவள் ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு தொடரணுன்னு தான் தோணுது. சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு காலில் வந்து கெஞ்சிறீங்க. ஸோ நீ கெஞ்சி நிமிந்து பார்க்குறீங்க, அந்த பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் அப்படியே கீழே படுக்கிறது, அப்படியே மல்லாக்கா. டேய், யாருடா என்னை அடித்தது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான். டேய், கிட்ட வார பொண்ணுங்களை இந்த மாதிரி தான் படுக்க சொல்லுவியாடா? உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுல்ல, எனக்கு தெரியும். இப்போ தான் பார்த்தேன், இவ கூட பேசிகிட்டு இருக்கும்போதே உன் ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த பர்சனை போட்டு, அவரோட அங்கிள் தான் போட்டு நல்லா அடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன கீழே உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஸோ உங்களை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் வெறியாகுது, இன்னும் அடிக்கணும்னு தான் தோணுது. ஸ்டில் அவனை அடிச்சுட்டே இருக்கான். இப்போ ஹோபி வந்துட்டு, டேய் விடு போதும், அடித்து என்ன செத்து போயிடுவான், இல்லை ஹயாங் சாகட்டும். எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி நடந்திருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அடிச்சுட்டே இருக்கான். ஸோ ஹயாங் தான் ஹோபி தான் அப்படியே இழுத்து பிடிச்சி ஜவுங்க எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு கிட்ட தான் ஜவுங்க அப்படியே வந்துட்டு அவன் போட்டிருப்பான்ல கோட்டு, அதை கலட்டி இவங்க மேலே அப்படியே போற்றி விடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து மேலே போட்டிருக்க டாப் மாதிரி அவள் லைட்டாக நிற்க தலையை கிழிச்சிருப்பான், அவங்க லைட்டாக ப்ளீடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சார், நீங்கள் இன்னைக்கு அவங்க ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்தவங்க தான், ஆனால் நீங்கள் எது இப்படி இங்கே வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்கள அப்படியே தர இழுத்துட்டு போகிறான். நீங்கள் இப்போ அப்படியே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் கொண்டு போய் விட்டுறான். ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வா அப்படின்றான். ஸோ உங்களுக்கு வந்து ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ரகடாக நடக்க, ஏன்னா அடிச்சிருப்பான்ல, உங்களுக்கு பயம் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு க்ராப் டாப் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். அவங்க ஷோல்டர் நீங்கள் வந்து க்ராப் டாப் போட்டிருப்பீங்கள்ல, ஸோ லைட்டாக ஷோல்டர் தெரியும். ஸோ அதில் வந்து அவன் நெயில் மார்க் இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்கள் மேலே கோவம் வருது, அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ஏன் அடிக்கலை அந்த மாதிரி.
ஏய், அவன் தான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான்ல, அப்போ எதிர்த்து அடிக்க வேண்டியது தானே? ஆ எப்படி எப்படி அடிக்க முடியும்? நாங்கள் நார்மல் பீப்புள். லைஃப்பில் முன்னேறணும்னா பொண்ணுங்களாக பிறந்தா இந்த மாதிரி எல்லாம் தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஜங்குக்கு புரியுது. பட் அவனுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. அவன் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவனை அடிச்சிட்டிங்க, அவன் என் தங்கச்சி ஏதாச்சும் பண்ணுவான். எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, அவன் ஒரு சிக்ஸரை எதுவும் பண்ண மாட்டான். அவன் இதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட்லேயே இருக்க மாட்டான். புரியுதா? நீ வா. நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? எதுக்கு வரணும்? நீங்கள் யாருன்னே தெரியாது. ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீ என்னை எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? ஓ, யாருன்னே தெரியாது இல்லை அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் மாஸ்க் தானே போட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் கழட்டிட்டு, ஹூடியெல்லாம் கழட்டிட்டு, கிளாஸ்லாம் கழட்டிட்டு காட்டுறான். இப்போ தெரியுதா? யாரு நீங்கள்? எதுக்கு இந்த மாதிரி? ஆனால் நீங்கள் பார்க்க எங்கே இருக்கிறவங்க மாதிரி தெரியலையே. ஓ காட், உனக்கு பிடிஎஸ்னால் யாருன்னு தெரியுமா? பிடிஎஸ்னா சொல்லி முடிஞ்சு. அப்போ ஹோபி நீ ஆர்மி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆர்மி ஜாயின் பண்ணியிருக்கியா? நான் ஆர்மிக்கெல்லாம் போனது கிடையாது. சொல்லி முடிஞ்சு. இங்கே பாருமா, இப்போ எல்லாம் விளையாடுறே சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை. வா, ஜஸ்ட்டு போன ட்ரீட் பண்ணணும். இல்லை, நான் வீட்டில் போயிட்டு ஏதாச்சும் ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. சரி வா, உன்னை வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ட்டு ஜங்கு கோவமா காரில் உங்கள் பேக் சீட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறான். இப்போ ஹோபி தான் அப்படியே ட்ரைவ் பண்ணுறான். நான் விளக்கு பிடிக்கல, அது மட்டும்தான் இன்னைக்கு நடக்கலை. அதுவும் நான் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துடும். என்னை போய் டிரைவரா, ஐயோ இவனுக்கு டிரைவராக போட்டாங்களே அப்படின்ட்டு ஹோபியும் உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் அட்ரஸ் சொல்லியிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஜங்கு உங்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டு விட்றான். இப்போ போட்டு இருக்கும்போது அப்படியே தான் ஜங்கு உங்களை பார்த்துட்டு, ஏய் இங்கே பாரு, எங்கே அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மா அது எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா அப்பா இங்கே எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி தான் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்கோம். ஊருக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு சொந்தம்னு யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டே சொல்லும்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். அண்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. எப்படி சொல்கிறீங்க? உனக்கு வராது. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் லைவாக 2 டேஸில் நடக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதை நான் வாங்கிட்டேன். உனக்கு தான் அது. ஏன்னா நீ டேலண்டடான ஒரு கேர்ள். உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தப்பே இல்லை. அதுக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியமும் இல்லை. உனக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் போதும். அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் தப்பாக நினைக்காத. அது நான் அந்த மாதிரி சொல்ல வரலை. பட் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன். இந்த லெவலுக்கு போனேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எனக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, புரியுதா? சீக்கிரம் எல்லாமே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜங்கு பேசிட்டு, இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் போட்டு தரவா? எனக்கு ஜூஸ்லாம் வேணாம்மா, எனக்கு ஒரு ஸ்ப்ரைட் இருந்தால் கொடு. ஓகேண்ணா. உங்களுக்கு? எனக்கு அவனுக்கு பனானா மில்க் ஷேக் மட்டும் போதும். என்னது, பனானா மில்க் ஷேக்கா? சரி, நான் கொண்டு வந்து தர்றேன். ஐயா இப்படி போட்டு விட்றீங்க. எப்படியும் அந்த பொண்ணை உஷார் பண்ண தான் போகிறேன். ஃப்யூச்சரில் கல்யாணம் ஏதாச்சும் அதெல்லாம் இருக்குது. அப்போ தெரிஞ்சுக்கட்டும் உனக்கு என்னென்ன பிடிக்கும்ன்ட்டு. சரி அப்படியே நீ ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக்லாம் போட்டுட்டு அப்படியே தான் ஹோபிக்கு ஒரு ஸ்ப்ரைட் இன்னும் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே அவரும் குடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டு இன்னும் சோஃபாவில் தான் 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜவுக்க பார்க்குறீங்க.
அந்த பன்னி ஸ்மைல் ஹோபி ரோஸ் பார்த்து சிரித்து சிரித்து பேசிட்டு அப்படியே அவன் குடிக்கும்போது அந்த மில்க் ஷேக் அவன் மவுத்தில் படையும், அவன் அப்படியே வைப் பண்ணையும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் ஆனால் என்ன இவர் பார்க்க பாடி பில்டர் மாதிரி நல்ல வாட்டர் சட்டமாக இருக்காரு. ஆனால் குழந்த மாதிரி பனானா மில்க் ஷேக் குடிக்கிறாரு. பட் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ண சவுண்ட் கேட்குது. பார்க்குறீங்க உங்கள் சிஸ்டர் தான். ஸோ அவள் வந்துட்டு அப்படியே முணுக்கிட்டு, ஐயோ ஜங்குக்கா நீ எப்போ வந்த அப்படியே ஒரு வாய்ஸ் தான். ஜங்குக்கு அப்படியே ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயோ எந்த ஆர்மி பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமோன்னு. இவர் எப்படி உனக்கு தெரியும்? அக்கா ஐயோ இது இது ஹோபி தானே அப்படின்ட்டு ஹோபி போய் டேட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹோபி நின்றுட்டு குடிச்சிருப்பாரு. ஹோபிக்கெலாம் ஷாக்கு. ஐயோ யாரில் அந்த பொண்ணு நம்மளும் வந்து கட்டி பிடிக்குது, ஆனால் நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா உங்கள் சிஸ்டர் தான். அக்கா இவங்க யாருன்னு தெரியாதா? இவங்க தான் பிடிஎஸ். நான் சொல்லுவேன்ல ஆர்மினா அப்படின்ட்டு. இங்கே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியல. போ அக்கா நீ ரொம்ப ரொம்ப மக்கா இருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியல. ஜங்குக் நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அப்போது ஜிமின் ஜேஹோப் வந்திருக்காரு. டயாங் ஆரம் ஜின் சுகா அவங்களாம் வரலையா? ஐயோ இதை பொண்ணு பிடிஎஸ் ஆர்மி போலையே. அது அவங்கெல்லாம் வரலம்மா. ஜஸ்ட்டு நான் மட்டும்தான். ஐ மீன் நானும் ஹயாங்கும் தான். அது ஐயோ இவன்னா இவங்கிட்ட இப்படி க்ளோஸாக பேசுகிறா. எங்கே பாருமா அக்கா இருக்கா. நான் எப்போ உங்ககிட்ட சொல்லுவேன்ல எனக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்க கான்சர்ட் போகணும் பார்க்கணும், இதுதான் என்னோடய ட்ரீம் சொல்லிட்டு. ஆனால் இவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, நான் நேர்லையே பார்க்குறேன். ஹோபி ஹயாங்க ஹக் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. புரியுது நீ ரொம்ப நர்வஸ் ஆகுற. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்மி பொண்ணு இருந்தால் நீ ஷாக் ஆகுவ. நான் அக்கா ஆர்மி இல்லை போலையே. நாங்கள் கேட்டதுக்கு ஏதோ ஒரு மாதிரி. அவளுக்கு இந்த கேபாப்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், இந்த மியூசிக் பேண்ட்லாம். அவளுக்கு இங்கே இருக்கிற இந்த டான்ஸ் அதுதான் அவளுக்கு உயிர். சரி சரி நீ ஃபீல் பண்ணல. கான்சர்ட் பார்க்கணுன்னு இன்னும் அக்கா வந்துடு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி டிக்கெட்லாம் கொடுக்குறான். ஸோ தங்கச்சி நான் அப்படியே குதிச்சுட்டு இருக்கா வானத்துக்கும் பூமிக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறா இவோ? ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் நர்வாச்சா ஜம்கை பார்த்து. சரி நாங்கள் கிளம்புறோம். புரியுதா உனக்கான இது? அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி தான். ஸோ இப்போ ஜம்கை பார்க்குறீங்க. நான் விட்டு வந்துடுறேன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அக்கா எனக்கு போகவே மனசு இல்லைக்கா. ஏன்டி இந்த மாதிரி பேசுகிற? நீ பேசுறதே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. நீ எல்லாம் பிடிஎஸ் ஆர்மி கிடையாது. உனக்கெல்லாம் அங்கே பயாஸாக பார்க்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஹோபின்னு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவர் எவ்வளோ ஜென்டில்மேன். நான் அவரை ஹக் பண்ணி கூட அவர் ஜஸ்ட்டு நார்மலாக ஹக் பண்ணிட்டு என்னை விட்டார். இதே வேறு ஐடல்ஸாக இருந்தால் எப்படி ஹக் பண்ணியிருப்பாங்க. எங்களவங்க தான் இருக்காங்களே எப்போ உரசலான்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் எவ்வளோ டீசனான ஒரு ஐடல்ஸ் அதெல்லாம் தெரியுது. கொஞ்சம் இரு அப்படின்ட்டு நீங்களும் அவங்கக்கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ். என் தங்கச்சி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு எனக்கு புரியுது. உன் தங்கச்சி பிடிஎஸ் ஆர்மி, பட் உனக்கு யாருன்னு தெரியலல்ல. நீங்கள் ஐடலா? ஐயோ ஆமாம் நான் ஐடல் தான். ஐம் சாரி. எதுக்கு? இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியாமல் உங்ககிட்டயே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். உங்களை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓகே, உனக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. உன்னோட நம்பர் கிடைக்குமா? என் நம்பரா? இதோ அப்படின்ட்டு உங்கள் நம்பரை நீங்கள் கொடுக்குறீங்க, பர்சனல் நம்பர். மார்னிங் நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட கொடுத்த நம்பர் உங்களோட ஷாப்போட நம்பர் தான். ஸோ அங்கே கால் பண்ணால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் கால் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் நம்பரை வாங்கிட்டு
ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட பேசு. உனக்கு இதில் மிஸ்டு கால் கொடுக்குறேன். என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ. ஆ ஆனால் அவள் தங்கச்சி புரியுதா? அவகிட்ட நான் கொடுக்க மாட்டேன். அவள் சின்ன பொண்ணு. அவள் ஏதாச்சும் புரியுது. சரி, இப்போ போயிட்டு நீ எதுக்கும் பயப்படாமல் என்னை ஒரு 2 டேஸில் உனக்கான நெக்ஸ்ட் லெவலில் ஸ்டேஜ் இருக்குது. அங்கே போய்ட்டு பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்குது. புரியுதா? நாளைக்கு என்னோடய கான்சர்ட். ஸோ அதில் நீ ஜாயின் பண்ணணும். டிக்கெட் உன் தங்கச்சிட்ட கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் ரோவா? எனக்கு தெரியும் இந்த மாதிரி உன் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. இன்றைக்கி நீ தூங்கின மாதிரி தான் அப்படின்ட்டு சாக்லேட்டை ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு? சரி போவோம். அப்படியே போயிட்டு உள்ளே பார்த்தா அவங்க தாச்சி கூட்டுன்னு ஓடி வரா. எங்கக்கா அவங்க போயிட்டாங்களா? ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ரெஸ் செஞ்சு அதுக்குள்ளே நீ பேசி சமாளத்தை நிற்க வேண்டியது தானே. ஏய் என்னடி இந்த மாதிரி பண்ணுற? அவங்கள பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பிஹேவ் பண்ணுற? அக்கா நான் நேரில் பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, என்னால் சவுத் கொரியாவுக்குலாம் போயிட்டு கான்சர்ட் பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அவங்க இங்கே வந்து கூட பார்க்குறது கூட நம்மளுக்கு காசு இல்லை. ஆனால் அவங்களே வீடு தேடி வந்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு தேங்க் கூட பண்ணல. அதான் நான் பண்ணிட்டேன்ல, நீ வா அப்படின்ட்டு அவளை உள்ள கூட்டு போயிட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கு இன்றைக்கி கிடைச்சதே பெரிய குட் நியூஸ் தான். இதை நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது? ஹோபி வீட்டுக்கு வந்தால் எனக்கு டிக்கெட் கொடுத்து பைத்தியம் இதெல்லாம் போய் வெளில சொல்ல போறியா? அவங்க இந்த மாதிரி வந்தாலும் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளோ பெரிய ஐடல்னு. இவ்வளோ நாள் நீ புலம்பும் போது கூட எனக்கு தெரியல. அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எவ்வளோ பிராண்டட், எந்த மாதிரி, அவங்க எவ்வளோ பெரிய மில்லியனர். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஜஸ்ட் நார்மலாக பேசிட்டு அனுப்ப வேண்டியது. நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? அக்கா எனக்கு புரியுது, பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரிச்சானவங்க. அவங்க அப்பா அம்மா கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரோ, அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரோ கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி போயிட்டு நான் பந்தா பண்ண போகிறேன். என்னன்னு? சரி ஹோபி கொடுத்தானே நான் சொல்ல மாட்டேன். அண்டு என் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் கான்சர்ட் பார்க்க போன்னு பந்தா அடிச்சுக்கிறேன். ஐயோ நாளைக்கு ஈவினிங் தான் கான்சர்ட். போய் தூங்குறியா? அக்கா நான் ஆர்பி மாம்லாம் இந்த பாம்லாம் வச்சுருக்கேன். ஆர்பி உனக்கு மட்டும் தான் வாங்கணும், எனக்குலாம் வேண்டாம், நீ வா அப்படின்ட்டு அவளை போய் தூங்க ட்ரை பண்ணுறீங்க ஃபுட்லாம் கொடுத்துட்டு. பட் அவள் தூங்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப புலம்பிட்டு ஒரு மாதிரி பெட்டில் குதிச்சிட்டு நிற்கிறா. உங்களுக்கு கடுப்பாயிட்டு இப்போ அட்டி பட போகிறேன். நாளைக்கு அக்காவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷாப்புக்கு வேறு போகணும். அங்கே கஸ்டமர் கூட ஏன் இப்படி பண்ணுற? நீ தூங்கு. சரிக்கா திட்டாத, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேடாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் தூங்குறா. நீ அவன் மேலே கை போட்டு அப்படின்ட்டு ஹக் பண்ணுறீங்க. கை எடு, இப்போ தான் திட்டினல்ல. சரி திட்டல, தூங்கு அப்படின்ட்டு அவள் தூங்க வைக்கிறீங்க. இப்போ தான் போய் ஜவுக்கு ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு. நீ நைட் தூங்கின மாதிரி தானே. டைம் தூங்கும் போதே 1 o'clock ஆச்சு. இப்போ ஜங்குக்கு அவன் வந்து ஒரு மாதிரி கோவமா அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ணுற? அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. இல்லையா, எனக்கு நம்ம கம்பெனி எப்படியா நடக்கும்போதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் போயிடுவேன். இன்றைக்கி எனக்குன்னு ஒன்று வரும்போது தான் பத்திக்கு தெரியுது. நான் தடுக்க போகும்போது கூட என்கிட்ட சொல்லுவேன்ல, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா. எல்லார்டையும் பொண்ணுங்கிட்ட எல்லாருமே தப்பாக நடக்கிறாங்க. ஆனால் இந்த உலகமே அப்படித்தான்டா. அதெல்லாம் நம்மளால் திருத்த முடியாது. தப்பு பண்ணுறவங்களும் ஆம்பளைங்க தான், பொண்ணுங்களை ஃபோர்ஸ் பண்ணுறவங்களும், பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறவங்களும் ஆம்பளைங்க தான். அதனால் இவனெல்லாம் மாற்றவே முடியாது தெரியுமா? நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கோமோ அது மாதிரி இருந்துட்டு இப்படி பார்த்தோன்னே நம்ம தடுத்துட்டு நல்லது பண்ணோமா போயிட்டோமே இருப்போம். இன்னொருத்த ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஆக வேண்டாம். புரியுதாடா? எனக்கு அவனை போலீஸில் நீ ஹேண்ட் ஓவர் பண்ண இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான்னு. ஆனால் ரூஹிட இது பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தியா? இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த பொண்ணு பயத்தில் ஓடிடுச்சுண்டு நிறைய பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். விசாரித்தேன், அதெல்லாம் ஓகே. அவன் ஜெயிலில் தான். பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்தா பாரிஸில் எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு புரியும். எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். அவனை கொன்றிருப்பேன். எதுக்கு நீ கொல்லுவடா?
இப்படி தான் பேசுவேன், உன் ஃப்யூச்சரே அழகிரும், புரியுதா? சரி சரி நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு போய் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் போகிறீங்க. எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ்கிட்ட எல்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறீங்க. பார்த்தா உங்களோட டேபிளில் ஒரு பொக்கே இருக்குது. இது இது யார் கிஃப்ட் பண்ணா? யாருக்கு? அது மேம் யாரோ ஒருத்தர் குக்கின்னு சொன்னார். குக்கியா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஜங்கோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும். ஜங்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாரு. ஸோ ஜங்கு ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் வந்து ஜங்கோ நம்பர் இருக்குது. அப்படியே பன்னி ஸ்மைலுமே போட்டிருக்கான். ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கே ரெட் ரோஸா? ஹாய் என்ன போட்டிருக்கு? ஹாய் மை டியர் ரெட் ரோஸ் பியூட்டி. ஹா ஐயோ ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ என்னெல்லாம் எப்படி பிடிக்கும்? நார்மலாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். இன்றைக்கி மார்னிங் தான் அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தேடி பார்க்குறேன். எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் என்னென்னமோலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் அவர் என்ன இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு? இல்லை யாருக்காச்சும் பொண்ணுங்களுக்கு தப்பு நடந்தால் இந்த மாதிரி தட்டி கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. என் தங்கச்சி ஆர்மின்னு தான் இருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். எனக்கு டேலண்ட்டுக்கு தான். அவருக்குலாம் என் மேலே எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஜஸ்ட் நார்மலான ஒரு பர்சன், நார்மல் கேர்ள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஹைட் பண்ணிக்கிட்டு அப்படியே வரைக்கும்லாம் பார்த்துட்டு ஒரு 12 ஆகும்போது ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஒரு 5 o'clock இருக்கும். தங்கச்சி தான் தாம் தூம்னு கூச்சி உங்கள் ப்ராக்டிஸ் ரூமுக்கே வந்துட்டு அக்கா 6:30க்கு ஸ்டார்ட் ஆகிரும் கான்செர்ட், இப்போ 5 o'clock ஆச்சு, வா வீட்டுக்கு போகலாம், ரெடியாக நானே ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். இருடி இரு ஏன் இப்படி கத்துற, வா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு பேக்கில் அப்படியே கூட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். எதுக்குடே இப்படி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்? அக்கா நான் பார்த்தேன் டிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ரோ, நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம், அப்போ வந்து ஹோபியை பார்ப்போம், அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அப்போது சங்குக்கும் கான்சர்ட்டில் அது இல்லை, இது ஹோபியோட கான்சர்ட் தான். அதுதான் அவர் வந்து ஜஸ்ட்டு என்கரேஜ் பண்ண வந்திருக்காரு. இப்போ தான் நான் அன்அஃபிஷியலாக இருந்தது அஃபிஷியலாக மாற்றிருக்காங்க. இப்போ நான் பார்த்தேன், நீ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு நீங்களாம் போய் ரெடி ஆகிட்டு அப்படியே வர்றீங்க. ஸோ பார்த்துட்டு யார் அக்கா தங்கச்சினே தெரியல, நீ தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன்லக்கா, நீ பப்ளி க்யூட்டாக இருக்க தெரியுமா, நீ கொஞ்சம் குண்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்க. சரிக்கா நீ தான் அழகாக இருக்கன்னு சொல்கிறேன், நான் இப்போ வர வர கொஞ்சம் குண்டாயிட்டே வரேன், டயட் பண்ணணும். சரி நீ டயட் பண்ணு, கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோ. இப்போ வா போகலாமா, டைம் ஆச்சு, டைமை பாரு. ஐயோ இன்னும் 40 minutes தான் இருக்கே அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சியும் அப்படியே தான் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கும் அப்படியே போயிடுறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா உங்கள் தங்கச்சிக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரோ, உங்களுக்கு லாஸ்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. என்ன எனக்கு லாஸ்ட் ரோ? அக்கா நீ லாஸ்ட் ரோவில் இருந்துக்கிறியா? நான் கிட்ட போய் பார்க்குறேனே. சரி நீ போமா அப்படின்னு உங்கள் தங்கச்சி அனுப்பி வச்சுட்டு அப்படியே லாஸ்ட் ரோவில் போகிறீங்க. லாஸ்ட் ரோவில் பெருசாக அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. ஸோ அங்கே போய் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு குட்டி ஒன்றா தெரியுது, ஆல்ரெடி கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஹோபியெல்லாம் குட்டியாக தெரியுறாரு, ஸ்க்ரீனில் தான் நல்லாவே தெரியுது. அப்படியே பார்த்து லைட்டாக சேடாக ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட் வந்திருக்கேன், லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாங்களே. ஒருவேளை அந்த ஹோபி ஹயாங் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ? இல்லை அவர்கிட்ட டிக்கெட் இருந்திருக்காது அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே தான் ஒரு புக்கே நீட்டுறாரு. பார்த்தா ரெட் ரோஸ். ஜங்குக்கா அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எஸ் ஜங்குக் தான். அப்படியே எடுத்து ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன இந்த ரெட் ரோஸ் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் போல். அது அது நீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது எதுக்கு? நான் தான் உனக்கு லாஸ்ட் ரோ கொடுக்க சொன்னேன், சும்மா பேசலான்னு தான். எப்படி ப்ராக்டிஸ்லாம் சூப்பராக போதா? போகுது. ஏன் இப்படி தயங்குற? ஃபர்ஸ்ட் டைம் கூட நான் மீட் பண்ணி பேசும்போது நார்மலாக பேசினேன். அது அது ஓ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம். ஓ சரி ஓகே, என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு எங்களுக்கும் ஆசை தான். டேட்லாம் பண்ணணும், நிறைய பொண்ணு கூட பேசணும்,
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வச்சுக்கணும்னு நான் பண்ணுறது ஐடியல் ஆகிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட் பொண்ணுங்கக்கிட்டேயா? இல்லை ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்ட்லியா. ஓ சரி, அப்படி நீங்கள் கான்செப்ட் பார்க்குறீங்க? ஏய் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா என்ன கான்செப்டே பார்த்துட்டு இருக்க? அது ஜஸ்ட் நான் சும்மா பார்த்தேன். சரி என்ன பேசணும்? ஐயோ நான் இவ இப்படி பார்க்குறா, என்ன பேசுறது? ஸ்ட்ரைட்டாக கேட்டா என்ன பேசணும்னா நிறைய பேசணும், ஷேர் பண்ணணும். அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்ப? ரொம்பவே நர்வஸாக இருக்க. அந்த கண்ணை சிமிட்டி பார்க்குறத பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கிஸ் அடிக்கணும் போல தோணுது. அடிச்சிடட்டுமா அப்படின்ட்டு பார்க்குறான். ஒரு மாதிரி நான் பார்க்குற பார்வையே சரியில்லை, குறுக்குன்னு பார்க்குறான். சரி என்ன ஒரு மாதிரி பார்த்து யோசிச்சிட்டே இருக்கீங்க? அது எப்படி கேட்குறேன்னு தெரியல. இன்னும் ஒரு 3 days தான் இங்கே இருப்பேன். 3 days தான் இருப்பீங்க? அது உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை, எனக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணுவா? எனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஏய் இவ இப்படி பண்ணுறா. எனக்கு யாரும் ப்ரப்போஸ்லாம் பண்ணலையா? அப்போ நம்ம பண்ண வேண்டியதுதான். சரி உனக்கு ஃப்யூச்சரில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் தான். எனக்கும் ஆசையாக இருக்குது. பட் எனக்கு யாருமே அந்த மாதிரி ஃபீல் வந்ததே கிடையாது இன்ன வரைக்கும். ஓ இது வரைக்கும் இல்லை. ஆனால் இன்னும் 2 days வந்து எனக்கு டேட் பண்ணணும், லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னா தோணுது. ஓ மேடமுக்கு அதெல்லாம் தோணுதா? ஆமாம், எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடியது தானே. எனக்கு தோன்றதுல எதுவும் தப்பு இல்லைல்ல? தப்பில்லை. ஆனால் அதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமே. அது பாய் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கிடைக்காது. நான் எப்படி தேடுறது? பட் என் சிஸ்டர் கூட இன்னை வரைக்கும் அவள் ஒரு பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டா. பிரேக்கப்பா? அவளுக்கு எதுவும் செட் ஆகலையா? ஆனால் எனக்கு தான் இன்னும் பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஒருத்தன் கூட எனக்கு செட் ஆகலை. எனக்கு என்னமோ தெரியல, யார் மேலே அந்தளவுக்கு நான் பார்த்ததும் கிடையாது. அது என்ன, எதுக்கு கிட்ட வர்றீங்க? உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி. அது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைன்னு சொன்னால, பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா? அது என்னடா அப்படி ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன்னு பார்க்குறியா? அன்றைக்கி அந்த பஸ் அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் பார்த்தேன்ல, ஃப்ளைட்லேருந்து வந்து, அப்போ நீ அங்கே ரெட் ரோஸ் யாருக்கோ கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். அதை ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பின்னாடி நான் வந்தேன். எப்படி என்னை பார்த்து பயந்து ஓடிட்டேன். அப்போ அது நீங்கள் தானா? எனக்கு அப்போ தோணுச்சு, அந்த இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அது ஏன் அது நீ நானாக இருக்கக்கூடாதுன்னு. ப்ரப்போஸ் மட்டும் இல்லடி, சோன் கல்யாணமும் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசலாம் தெரியாது. ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன், கல்யாணம்னா அது ஒன்று தான் பண்ணிக்கணும். நீ இங்கே இரு, அங்கே வரனாலும் நீ வரலாம், என் கூட இருக்கலாம். உன் தங்கச்சியும் தான், நல்லா பார்த்துப்பேன். உன் தங்கச்சிக்கான லைஃப் செட்டில்மெண்ட் நானே பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நீ அங்கே கொரியாவுக்கு வந்தேன்னா என்னால் ஒரு கொரியோகிராஃபராக வரலாம். அது எனக்கு தெரியும், உனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நீ ஜஸ்ட்டு சும்மா பேலன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அண்டு இதுக்கப்புறம் நீ உன்னோட இதுதான். நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான், அதை தவிர்த்து யாரும் இல்லடி. உனக்கு தோணும், என்னடா ஸ்ட்ரைட்டாக கேட்குறானே, விட்டு போயிடுவானா, ரொம்பவே ரிச்சான ஒரு பையன். இதெல்லாம் சும்மா. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஐடியல் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுலேருந்தே. அது ஆகிட்டேன். அதனால் வந்த இதான் இதெல்லாம். ஆனால் எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல, நானும் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் 2 years தான், மிலிட்ரி போயிட்டு வந்துடுவேன். மிலிட்ரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. உனக்கானது நான் இங்கே உன்னை பார்த்துப்பேன். அதுக்கான எல்லா இதுவும் நான் பண்ணித்தான் போகிறேன்.
நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி வந்து ஒரு ஜென்டலாக ஹக் பண்ணுறான். அவங்களுக்கு என் ப்ரப்போசல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டாக கேட்டது, உங்கள் ஐஸை மட்டும் பார்த்து கேட்டது. அவள் எதையும் பார்க்கல, உங்ககிட்ட இது வரைக்கும் பேடாக எதுவும் பிஹேவ் பண்ணல. ஜென்டலாக ப்ரப்போஸ் பண்ணுறான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள், நான் யோசித்து சொல்லட்டுமா? ரொம்ப நாள் இல்லடி, 2 days தான் இருக்குது. உன் கான்சர்ட், உன் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே அன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அது சொல்லலண்ணே. கண்டிப்பாக சொல்கிறீ. நான் ஏர்போர்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ சொல்லணுன்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அங்கே வந்து நின்னா மட்டும் போதும். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரு ஹோப்பில் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் மிலிட்ரி போயிடுவேன்டி. அதுக்கப்புறம் கஷ்டம், புரியுதா? அகெயின் நான் வரமாட்டேன். 2 years ஆகும். ஆனால் அந்த 2 yearsக்குள்ளே என்னோட பெட்டரான ஒரு பையன் கிடைச்சா நீ போயிடுவியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். ஏன்னா அவனை கண்ணை பார்க்குறீங்க, அவனுக்கு வந்து தோணுது நீங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஒரு வேளை நம்மளுக்கு பிடிக்கலையோ இந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு இப்போவே சொல்லணும்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுச்சோங்கக்கா. என்னால் இந்த லைஃப்பை இவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரி, அதுக்கான டைம் ஒரு 2 days இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி அந்த இடத்தோட அப்படியே போயிடுறான். உங்களுக்கு வந்து டபுள் மைண்டாகவே இருக்குது. ஏன்னா நம்பலாமா வேண்டாமா? சடனாக ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவில் கூட இல்லை, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கேட்கக்கூட ஆளும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்சன் உங்ககிட்ட தப்பாக நடந்துட்டுலேருந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் ஜங்கு உங்களை காப்பாற்றிருப்பாங்க. அது கூட கொஞ்சம் ஹோப்பாக இருக்குது. நல்ல ஆம்பளைங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி தோணியிருக்கும். பட் சடனாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே கான்செப்டாக முடியுது. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எதுவும் பேசல, செட்டாக தூங்கிடுறீங்க. உங்கள் தங்கச்சி சரி ஓகே டயர்டாக இருப்பான்னு விட்டு அவளும் தூங்கிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஆசைப்பட்டது வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும் தான் உங்களோட ட்ரீமே. ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிடுறீங்க. ஜங்கு தூரத்துலேருந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட பார்க்குறான். அப்போ ஹோபி, டேய் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா, ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவள் தயங்குறா. உனக்கு கரெக்டான பர்சன் தான். ஏன்னா நீ ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 1000 பொண்ணுங்க இருப்பாங்க. பட் நீயே ப்ரப்போஸ் பண்ணி உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறல்ல, அவள் தான் உனக்கு கரெக்டான பர்சன். ஹயா? ஆமாண்டா, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து நிறைய பொண்ணுங்க வருவாங்க. ஆனால் அவள் உன்கிட்ட எதிர்பார்க்க என்ன தெரியுமா? உன்னோட லவ், உன்னோட மணி கிடையாது, உன்னோட அந்த ஐடல் அது இல்லை. நீ பெரிய ஐடல், நீ பெரிய ரிச்சான ஒரு பர்சன். அதெல்லாம் தாண்டி அவள் உன்கிட்ட லவ் எதிர்பார்க்குறா. அதை 100% நீ கொடுத்தியனா அவள் உன்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல்லாக ஹோபி சொல்கிறான். சரி ஹயா, நம்ம போயிட்டு ரெடியாகலாமா? பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு. அவளும் போயிட்டா. சரி வா அப்படின்ட்டு ஜாங்குக்கு ஒரு மாதிரி தயக்கத்தில் ரெடியாகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நின்றுட்டு அப்படியே பார்க்குறான் எட்டி. நீங்கள் வரவே இல்லை. இங்கே நீங்கள் உங்கள் தங்கச்சிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் மண்டையிலே அடிச்சிட்டு, அக்கா ஜங்குக்கு எவ்வளோ ஷை டைப் தெரியுமா? அவர் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அவரை ப்ரப்போஸை நீ அக்செப்ட் பண்ணாமல் அப்போவே சொல்லியிருக்கனால சீக்கிரம் போக்கா அப்படின்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. உங்கள் தங்கச்சி ஓட்டி போகிறீங்க. ஸோ போகிற வழியிலேயே கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் கிட்ட தான் இறங்கிட்டு போகிறீங்க. அங்கே போகிறது வந்து ஆர்மிஸ்லாம் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்துக்கு அடித்து பிடிச்சி உங்களால் போயிடலாம். கீழே இறங்கி நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்கள் தங்கச்சி வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே கேபில் தான் வந்திருப்பீங்க, அவர் கூட அந்த இடத்துக்கு வர்றா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஓடி போகிறீங்க. அங்கே பார்த்தா ஆர்மிஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எல்லோரும் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து எல்லாம் எடுத்துருப்பான்ல போர்டிங் பாஸ்லாம் நின்று பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் ஒரு சைடு அப்படியே போயிட்டு, ஏன்னா ஜங்குக்கு அந்த இல்லாத சைடு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பிளேஸில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க, ஜங்கு உங்களை பார்த்து தேடுற அந்த சைடு ஆர்மி பக்கம்தான். பட் நீங்கள் இங்கே கை நின்று காட்டுறீங்க, பட் தெரியல. ஸோ இந்த சைடு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதுவுமே உங்களால் பண்ண முடியல. இப்போ சனா வந்து ஜங்கு வந்து திரும்பி பார்க்குறான், போக போகிறான். ஸோ அப்படியே தான் அவன் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க.
ஏன்னா நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் பூந்து பூந்து உள்ளே போயிருப்பீங்க. ஏன்னா ஜங்க் வந்து கிட்ட முன்னுக்கு வந்திருப்பான். ஏன்னா உள்ளுக்க தானே இருந்திருப்பான். ஆர்மிஸ் கிட்ட வந்திருப்பான். ஸோ வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே கார்ட்ஸ்லாம் வந்து உங்களை பிடிக்கிறாங்க. ஜங்க் லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா நீங்கள் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க பூந்து. ஸோ ஏதோ ஆர்மி டாக்ஸிக்கான ஆர்மி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஜங்க் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே போயிடுறீங்க. சரி இப்போ உங்கள் தங்கச்சி தான், அக்கா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அப்புறம் என்னை பார்த்துட்டாரு. எனக்கு ஹாப்பி தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட இல்லை, அப்படியே சொல்ல முடியலடி. சரி நம்ம பார்த்துக்கலாம், 2 இயர்ஸ் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே விட்டுடுறா. இப்படி தான் ஒரு 2 இயர்ஸ் போகுது. இப்போ ஜமுக்கு மிலிட்ரியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வர்றான். அவன் ஹைபுக்கு தான் எல்லா மீட்டிங்கே முடிச்சுட்டு ஆர்மிஸ் கூடலாம் லைவ்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து அவன் நெக்ஸ்ட்டு ஒரு சாங் வந்து ஆல்பம் போடணும். ஸோ அதுக்காக வர்றான். இப்போ மேனேஜர் தான், இங்கே பாரு தம்பி, உனக்கு ஒரு நியூ கொரியோகிராஃபர் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க பண்ணுறத நீ பார்த்து சரி, நான் எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், அவங்க சொல்கிறத நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜவுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிற மாதிரி வரப்போ போயிடுறேன். ஏன்னா ஜவுக்கு எப்பவுமே ரூட் தான், அங்கே யார்கிட்ட அந்தளவுக்கு கூட பேச மாட்டான். அப்போ ஹோபி, டேய் என்னடா இன்னும் அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கியா? ஒரு கால் கூட பண்ணல ஹயாங், அதான் கடுப்பாக இருக்கேன். இந்த 2 இயர்ஸ் சிஸ்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டா. நானும் ட்ரை பண்ணால் அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எனக்கு அவளை போய் பார்க்கணும், பட் என்னால் முடியல. இந்த ஆல்பமுக்கே 6 மந்த் இருக்குது. அது வரைக்கும் என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. அவகிட்ட போகணும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அவன் அப்படியே போகிறான். டேய் பார்த்து, அது நியூவாக ஜாயின் பண்ணிக்க ஒரு நியூ கொரியோகிராஃபர் பொண்ணு தான். அந்த பொண்ணை அழ வச்சிடாது. அந்த பொண்ணு எதை சொல்லுதோ அதை பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணு. நெக்ஸ்ட்டு நீ போட போகிற சாங்க்கு லிரிக்ஸ் நான் தான் எழுதுனேன். ஸோ அந்த பொண்ணு சொல்கிறத பண்ணு. அந்த பொண்ணை அழ வச்சிடாத. அந்த யார் அந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியல, நீயே போய் பாரு ஷாக் ஆவ அப்படின்ட்டு ஹோபியோட ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். யார் அப்படின்னு உள்ளே போயிட்டு பார்த்தா நீங்கள் தான் அந்த டான்ஸ் ஸ்டூடியோவில் நிற்கிறீங்க. ஜங்குக் தான் அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் ஆகிட்டீங்க. இவ்வளோ சின்ன வயசில் அவன் ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு ஏய் வந்துட்டியாடி, உன்னை பார்க்கணுன்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜங்கு ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. யாரடி, யார் பார்த்தா எனக்கு என்ன? இல்லை ஆரம்பண்ணா பார்க்குறாரு. என்னது ஆரம்பங்க அப்படின்ட்டு பார்த்தா அங்கே தான் பிடிஎஸ் எல்லாருமே நிற்பாங்க ஹோபியை தவிர்த்து. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கு மட்டும் இல்லை, பிடிஎஸ் எல்லாருக்குமே கொரியோகிராஃபர் நீங்கள் தான். ஸோ வந்து குரூப் சாங்ஸுக்கு தான். ஸோ அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆகிட்டு ஹாய் ஹயாங், என்ன ஹயாங் இந்த பக்கம்? டேய் நல்லா நடக்குதுங்க. அது என் ஆளு தான் ஹயாங், அது இப்போவே உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிம்மி. டேய் இதெல்லாம் அந்த ஆடவனுக்கே அடுக்குமாடா, நாங்கள்லாம் இருக்கும்போது கடைசியாக நீ வந்து உஷார் பண்ணிட்ட, அதுக்கு நேனடா பண்ண முடியும்? பாருங்க ஹயாங், கொஞ்சமாச்சும் அண்ணாண்டு மதிக்கிறானா? எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறானே இல்லை. சரி வாங்க எல்லோரும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சாங்ஸில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்ல, அவங்க சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நார்மலாக சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாங்க, அது ஓகேவாக இருக்குது. பட் போக போக ஹெவி டான்ஸ் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் வந்து இந்த டான்ஸ் அந்த மூடுக்கு வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக்குலாம் நீங்கள் இல்லை நீ பண்ணித்தான் ஆகணும், பண்ணதுக்கப்புறம் தான் உன்னை விடுவேன், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நிற்கிறீங்க. ஜங்கு தெரியாமல் இதில் கொரியோகிராஃபர் ஆகிட்டோமோ, ரொம்ப பண்ணுறாளே, ஒரு வேளை வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் இதே பண்ணுவாளோ, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா. அப்பட்டாயா டேய் மச்சான் ஜங்குக்கு மாட்டினியா, கடைசியில் ஒரு கொரியோகிராஃபரே ஒய்ஃபாக பிடிக்கலான்னு பிளான் பண்ணிட்ட போல். டேய் தெரியாமல் பிடிச்சிட்டேன்டா, ஆனால் நல்லா தான் இருக்குது எனக்கு. நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரி அந்த பொண்ணு இந்த 6 மந்த்தாக ஒர்க் பண்ணுதுங்க தான். இதுக்கு முன்னாடி டிஎக்சி குரூப்புக்கு தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஹெவி. அவங்கெல்லாம் இந்த பொண்ணை பார்த்தாலே பயப்படுறாங்க. என்னம்மா ஆட்ரா, நல்லா ஜோடிடா ஒரு 2 பேரும்
அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கலாய்ச்சி விட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு அப்படியே எல்லோரும் போயிருப்பாங்க. ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு சேரில் தான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் ஏண்டி என் கால் அட்டன் பண்ணல? அது அது ஜங்கு, அது என்னடி? இல்லை, அது என்னால் உங்ககிட்ட லாஸ்ட்டாக பேச முடியலல்ல. அப்போவே ஒரு 1 மந்த்தாக எனக்கு ஒரு மாதிரி என்னால் ஸ்டேபிளாக இருக்கவே முடியல. உன் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. உன்னை மறந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டுனால ஒரு நல்ல இதுக்கு வர முடியும். அதான் உன் கால்லாம் அவாய்ட் பண்ணேன். பட் உன்னோட மெசேஜ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னால் ரிப்ளை மட்டும் பண்ண முடியல. உன்கிட்ட பேசல ஒரு கில்ட்டில் இருந்துச்சு. அதுக்கு நீ கால் பண்ண டைம் பேசியிருக்கலாம்லடி. இந்த 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நீ வா வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஜங்கு தங்கச்சி எங்கே? அவள் அந்த குட்டி பிசாஸ் எங்கே? அவள் இங்கே தான் காலேஜ் படிக்கிறா. ஓ, காலேஜ் சேர்த்து விட்டியா? நானும் அவள் இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்லாம் எப்படி? அதெல்லாம் இங்கே நான் வாங்கிட்டேன் ஜங்கு. ஓ, மேடம் அந்தளவுக்கு வளர்ந்துட்டீங்க, அதான் என்னை மறந்துட்டீங்க போல். அந்த மாதிரி இல்லை ஜங்கு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். ஏன் எப்பெல்லாம் தெரியாது, இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே நீ தான். அன்றைக்கி நீ மட்டும் இல்லைன்னா என் மொத்த லைஃப்புமே மாறி இருக்கும். அப்படியே நான் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க ஒரு மாதிரி ஃபீலிங்காக. சரி அழுகாத நான் எதுவும் சொல்லலை. சரி, இப்போ எங்கே போகலாம்? நான் உன் வீட்டுக்கு இன்றைக்கி வர்றேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு தெரியும் இன்றைக்கி வருவேன்னு. நானே என் தங்கச்சிட்ட சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன், ஜங்கு கூட ஒரு நாள் போய் இருந்துட்டு வர்றேன்னு. சரி வா அப்படின்ட்டு ஜங்குக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இது நியூ ஹவுஸா? உனக்கு எனக்காக வாங்கினதுடி. இங்கே தான் உன்னை கூப்பிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இருந்தேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் கூப்பிட்டு வரலடி. இன்றைக்கி தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். தங்கச்சி அவள் ரொம்ப ஜாலியாக இருக்கா. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டாங்க. காலேஜில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கூடயே இருக்கட்டும், ஏன் கூட இருறி. அவக்கா லைஃப் அவள் பார்த்துட்டா, நமக்கா லைஃப் நம்ம தானே பார்க்கணும். அது பார்க்கலாம். ஆனால் அதான் இங்கே 6 மாதம் வேலை பார்த்துட்டு இருக்கலடி, எல்லாமே கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறதுல எதுவும் இல்லடி. நம்ம சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்டி. சூன் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா மீட் பண்ணணும். அப்பா அம்மா கிட்ட என்ன ஜங்கு வர ஷாக்காக கொடுத்துட்டு இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஷாக் இருக்குடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பெட்டில் போட்டுட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணுற, நான் சின்ன பொண்ணு. 22 வயசாகுது. எனக்கு 28 வயசாகுது. நான் இன்னும் கண்ணு கலையாமல் இருக்கேன்டி. நான் இதுக்கப்புறமும் இருந்தேன்னு வையேன், நான்லாம் ஒரு ஆம்பளே கிடையாது. உனக்கு கொடுக்கணும் என் தலையெழுத்து பாரு, உனக்காக வச்சுட்டு இருக்கேன் பாரு, என் தப்பு தாண்டி அப்படின்ட்டு அவங்க நெக்லையெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு, அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்கு போதும், என்னால் முடியல, 1 hour ஆச்சு. அதெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஸ்டார்டிங்கில் பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் போக போக ப்ளஷர் ஆயிரும். ஏற்றுக்கொடி, இதுக்கப்புறம் எப்பவும் இப்படி தான். இன்னைக்கு என்ன வச்சு ஓட்டுனேன், என்னை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு என்னை சாவடிச்ச. ஹோபி ஹேங் வேற என்னை பார்த்து நக்கலாக சிரித்தார் தெரியுமா? அப்போவே அவர் சொன்னாண்டி, நீ எப்படி ஃப்யூச்சராக நல்லா வருவ, எனக்கே கொரியோகிராஃபரை வந்து என்னையே வச்சு செய்வேன்னு. அதேமாதிரி இன்றைக்கி செஞ்சிட்டல. இது வரைக்கும் எந்த கொரியோகிராஃபரையும் நான் திட்டுவான்னு இல்லை, என்னையே திட்டிட்டலடி. அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ தப்பு பண்ண. ஜஸ்ட் ஒன்று திட்டுனேன், லைட்டாக தானே திட்டுனேன். தாங்க கூட அவரை கூட தான் திட்டினேன். அவள் லைட்டாக கேட்டு சரி அப்படின்னு அவர் இருக்க பார்த்துட்டாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? உன்கிட்டலாம் க்ளோஸாக பேசாத என்ன சரியா? அதுவும் அந்த புள்ள பையன் ஜிம்மின்னு இருக்கான்ல, அவன்கிட்டலாம் பேசாத. எனக்கு கோவமாக வரும். ஜங்கு போதும், ஸ்லோவாக பண்ணு, ஸ்லோடா ஜங்கு. அதெல்லாம் அப்படி தாண்டி. வேறு எனக்கு இப்போ தான் ஹைப் ஆகுது. எதுக்கு? அதெல்லாம் அப்படி தாண்டி. உனக்கெல்லாம் புரியாது என்ன, பசங்களோட ஃபீலிங்ஸ்லாம் புரியவே புரியாது. ஈஸியாக எடுத்துப்பீங்க.
எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் ஆர்மியில். ஒரு வேளை நீ வேற ஒருத்தனை பிடிச்சிட்டேன்லாம் யோசிச்சேன்டி. ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. என்னோட கம்பெனிலேயே நான் இருக்கிற அதே கம்பெனிலே நீனும் வந்துட்ட. ஜாலியாக இருக்குடி. ஜக்கு, நீ இப்படி பேசி பேசி பண்ணுறல எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால் முடியலடா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். விட்டுறேன்டி. அதான் விட்டுறேன்ல. ஜக்கு, நீ நீ ரொம்ப மோசம். விட்டு. கொஞ்சம்டி பிடிச்சிக்கோடி அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே அப்படியே எடுத்துடுறான். ஸோ இப்போ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏன் ஜங்கு அவ்வளோ லவ்வா? அவ்வளோ லவ். அதான் உனக்கு என் மேலே கோவமே வரலையா? நான் நினச்சேன் நீ பார்த்தோன்னே என்னை திட்டுவேன் அடிப்பேன்னு. ஆனால் நீ ஓடி வந்து என்னை ஹக் பண்ணல. அப்போவே புரிஞ்சிருச்சு நீ ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்க. ஆனால் ஏன் ஜங்கு என்னை வந்து பார்க்க தோணல. அதெல்லாம் வர முடியாதுடி. அப்போ லீவ்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் வர முடியாது. நீ அதை வேற நினச்சி கோவப்பட்டு இருந்தியா? லீவ்லாம் நீ வந்து எல்லாமே போஸ்ட்லாம் போட்ட, லைவ் கூட வந்த தெரியுமா? வியூவர்ஸில் நான் பார்த்தேன். ஆர்மிஸ்க்காக சாங்லாம் படித்தேன். நான் வேற கேட்டேன் 7 சாங்கை படின்ட்டு. நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல. எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. எல்லாமே பண்ணுற. அதானே எனக்கு கால் மெசேஜ்லாம் பண்ண, ரிப்ளை பண்ணலேடி. அதான் அதில் பழி வாங்கினியா? நீ எப்படி வந்து எனக்கு தெரிய முடியாது. தெரியாடி பொண்டாட்டி. தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் லைவில் இருக்கேன், என் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு. யாராவது அட்மிஸ் பண்ணுவாங்க? ஒருத்தர் கமெண்ட்டா? 1000 கமெண்ட்டு. அதெல்லாம் நான் போய் பார்த்தேன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். சில கமெண்ட்லாம் எனக்கு புரியவே புரியாது. என்ன டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வரும். இங்கிலீஷ் கொரியன்னா சமாளிச்சுக்கிடுவேன். அதை தவிர்த்து ஓரளவு தமிழ், அதை தவிர்த்து அந்தளவுக்குலாம் வராது. ஏதோ நிறைய லாங்குவேஜில் இருக்கும், எனக்கு எதுவும் புரியாது. நானும் சும்மா அப்படின்னு பார்த்து சமாளித்து சிரித்து விட்ருவேன் தெரியுமா. லைவில் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சின்னதாக மினி கான்சர்ட் வைப்பேன், அவ்வளோ தாண்டி. அதுதான் என் லைவு. அதெல்லாம் சரி. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கஷ்டம்? எவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க உனக்காக. அவங்கெல்லாம் என் ஃபேமிலி மாதிரி. நீ என் பொண்டாட்டிடி. நீ சிலுக்கு என்னமா ஆட்டுற. கொஞ்சம் டைட்டாக ட்ரெஸ் பண்ணாத, லூஸாக ட்ரெஸ் பண்ணு. எல்லாமே தெரியுதுடி. எனக்கு மட்டும் காட்டேன்னு. நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? இல்லை வேண்டாம், ஸ்டாப் பண்ணு, எனக்கு வலிக்குது. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். தூங்குடி, மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். ஓகே டைரே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த மனுஷாட்டை எப்படி கொண்டு போகலான்னு தெரியாதுடா. ஏதோ ஒரு யோசனை நேற்று தான் எனக்கு தோணுச்சு, இந்த மனுஷாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணும், இந்த ஸ்டோரி லைன் எனக்கு இப்படின்னு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ரெக்கார்டே பண்ணேன். ஸோ இது எப்போ அப்லோட் பண்ணுவேன் தெரியும். எப்படியும் நான் இன்றைக்குள்ளே இதை அப்லோட் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சும்மாவா? இன்னும் எடிட்லாம் எதுவும் பண்ணலடா. சரிடா, சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவாடா. பர்பிள்யூ கமெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் மட்டும் நல்லா பண்ணிடுங்கடா. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன் ஓகேடா. பர்பிள்யூ சப்போர்ட் மீ.